வந்து வெறும் இசை வெளியீட்டு விழா இல்லை, இது வந்து ஒரு கொண்டாடும் நாள். நம்ம பாரம்பரிய ஒரு இசையை கொண்டாடுகிறோம். அப்படிதான் நான் எடுத்துக்கொள்கிறேன் இந்த விழாவை. உலகமெங்கும் இந்த பறை வளர்ந்து வருகிறது, அது உண்மை. எது சிறந்த உலக சினிமான்னு கேட்டால் மிக சிறந்த உள்ளூர் சினிமா தான் உலக சினிமான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் நாங்கள் இந்த மண்ணையும் மக்களையும் இசையும் பதிவு பண்ண முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறோம். இந்த உலக அளவில் அங்கீகாரம் கிடச்சிருக்கு, அது நம்ம உள்ளூரில் கிடச்சாதான் மிக சிறப்பு. அந்த அங்கீகாரத்தை உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறோம். அதை நீங்கள் எங்கள் கொடுப்பீங்கன்னு நாங்கள் மனசார நம்புகிறோம். இந்த படம் மக்கள்கிட்ட போய் சேர்றது தான் மிக சிறந்த ஒரு தருணமாக இருக்கும். அனைவருக்கும் நன்றி. இதில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் ஐ திங்க் ஒரு லைஃப் இருக்குது. ஏன்னா எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த மாண்புமிகு பறைன்றதே யாருமே இப்போ யோசிச்சு எடுத்து பண்ணுறதே கிடையாது. ஸோ அதுவே ஒரு பெரிய சக்ஸஸ் நினைக்கிறேன். நம்ம ஆடியோ லான்ச் ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வைப் அண்ட் இவ்வளோ பேர் இங்கே இந்த ஸ்டேஜில் இருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் ஒரு ஹிட்டான படம். ஸோ இவங்களோட எனக்கு ஒரு வாய்ப்பு வச்சு இந்த படத்தில் ஒர்க் பண்ண ரொம்ப சந்தோஷப்படுறேன். கண்டிப்பாக இந்த படம் ஒரு பெரிய படமாக இருக்கும். எல்லாரும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு பாமர மக்கள் முதற்கொண்டு நல்ல யாராக இருந்தாலும் ரசிக்கக்கூடிய கருவி ஒரே கருவி பறை தான். இந்த கருவி வந்து இது ஜதி சொல்லி அடியாச்சுன்னா அந்த கலைக்கு நிகர் எதுவுமே கிடையாது. அவ்வளோ பெரிய கருவி வந்து மனிதனுடைய ஒருத்தர் உடம்புலையும் ரத்தத்தில் ஊறி கொண்டிருக்கிற ஒரே கருவி பறை தான். இந்த மாதிரி எனக்கு கிடைத்ததுக்கான முதல் காரணம் வந்து மாண்புமிகு பறை திரைப்படத்துடைய மாண்புமிகு தயாரிப்பாளர்கள் தான். ரொம்ப ரொம்ப நன்றி. ஐ மீன் ஐ ஷுட் சே ஐ எம் பிளஸ்ட். ஐம் ரியலி பிளஸ்ட். வார்த்தையே இல்லை அது சொல்கிறதுக்கு. என்னை நம்பி ப்ளஸ் என்னுடைய டிரெக்டர் சார் சுகுமார் சார், ஸோ இவங்க என்னை நம்பி இந்த கேரக்டர் எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஐ திங்க் ஐ டன் மை பெஸ்ட். படம் நல்லா வந்திருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, பாட்டு கேட்டிருப்பீங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. நமக்கு எல்லாருக்குமே தெரியாது பறை வந்து ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். பட் ஆக்சுவலி எல்லா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட மதர் தான் பறை. அண்ட் தமிழரோட ஒரு அன்றாட வாழ்க்கையோட ஒரு அங்கம் தான் பறை. அந்த பறையோடு ஒரு சின்ன அங்கமாக நான் இருந்தேன். இட்ஸ் எ ஹியூஜ் ஆனர். அந்த ஆனரை உலகம் முழுக்க அப்படி ஒரு இவ்வளோ நல்ல அவார்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து எங்களுக்கு இந்த அளவுக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்கன்றது ஈவன் பிகர் ஆனர். அண்ட் நாங்கள் வந்து ஃபுல் டீம், தேங்க்யூ டு தி என்டையர் டீம். மொத்த டீமுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் என் கூட ஒர்க் பண்ண இந்த டீமை சப்போர்ட் பண்ண வந்திருக்கிற ஆல் டிக்னிட்ரிஸ் ரொம்ப 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 தேங்க்ஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ஆனர்டாக ஃபீல் ஆகுது. நான் நிஜமாக எதிர்பார்க்குறேன் பறை வந்து வெறும் தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் இல்லை, வேர்ல்டு முழுக்க பறை என்னது அது தெரிய போகுது. ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட். தேங்க்யூ ஸோ மச். படம் பார்த்தேன், ரீரிகார்டிங்காக படம் பார்த்தேன். என்னமா நடிச்சிருக்கான் அவன். முதல் படமா இது இவங்களுக்கு எல்லாமே. யாருக்குமே இது முதல் படமே இல்லை. சிவா அவர்களுக்கெல்லாம் முதல் படம் மாதிரி தெரியல, இந்த ஆரியன் அவர்களுக்கு தெரியல. அப்படி அவங்க நடிக்கிறது நமக்கு ரத்தம் கொதிக்குது, அப்படி நடிக்கிறாங்க. அதே போல் நம்ம டைரக்டர் விஜய் சுகுமார் அவருக்கும் முதல் படங்கிறாங்க. இல்லை, நான் படம் பார்த்தேன், அவருக்கு முதல் படம் இல்லை. ஏதோ ஒரு 20-30 படம் பண்ணிட்டு டைரக்ட் பண்ண மாதிரி தெரிஞ்சது. அதே போல் அந்த அம்மா கிளைமேக்ஸில் பின்னிட்டாங்க. காயத்ரியா கிளைமேக்ஸில் பின்னிட்டாங்க. எப்படின்னு ஆஸ்திரேலியாவில் அங்கெல்லாம் உலகம் போயிட்டு எல்லாத்தையும் பறை இசையை நான் கற்றுக் கொடுத்துட்டு வந்தேனோ அது போல் இங்கே இந்த பாட்டு ஆந்தம் ஆகணும், அதை எல்லாரும் பாடணும், அது எல்லாரும் பறை இசையை வாசிக்கணும், அதை மதிக்கணும். இந்த படம் நல்லா ஓடும். அப்படி இருக்கு படம். அவ்வளோதான். மொத்தத்தில் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு நன்றி. எல்லா நாட்டிலையுமே இந்த பறை இசை ஒலிக்கும். நாங்கள் இப்போ ஆஸ்திரேலியா கூட போயிட்டு வந்தோம். அங்கேயும் எங்களை வெல்கம் பண்ண வந்து பறை இசை தான் கொடுத்தாங்க. எந்த நாட்டுக்கு போனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு மேஜிக்காகவே வாசிக்கிறாங்க. அது வாசிக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய லாயர்ஸ் வாசிக்கிறாங்க, டாக்டர்ஸ் வாசிக்கிறாங்க. ஸோ எல்லாமே ரொம்ப ரொம்ப படித்தவங்க வாசிக்கிறது வந்து அது ஒரு ஃபேஷனாகவும் இது நம்ம நாட்டு கருவியாகவும் ரொம்ப மனசு சந்தோஷமாக நினச்சி வாசிக்கிறது நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷமாக நான் நினைக்கிறேன் நான். ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேர் சாதி பெருமை பேசுகிற படங்களையும் இயக்குகிறார்கள், நியாயப்படுத்துகிற இயக்குநர்களும் இருக்கிறார்கள். இது ஆணவ கொலை, தமிழில் கௌரவ கொலைன்னு சொல்லுவாங்க, அதாவது ஹானர் கில்லிங் அப்படிங்கிறத. அதை நம்ம வந்து அது ஹானர் இல்லை, கௌரவம் இல்லை, ஆணவத்தால் சாதி ஆணவத்தால் நடத்துகிற கொலை என்று ஆணவ கொலை என்கிறோம். அந்த ஆணவ கொலையை நியாயப்படுத்துகிறார்கள். நமக்கு கவலையாக இருக்கிறது. திரைத்துறையை இப்படிப்பட்ட பிற்போக்கு சக்திகளின் கைகளில் ஒப்படைத்து விடுமோ இந்த சமூகம்? மதவாத அரசியலையும் சாதியவாத அரசியலையும் நியாயப்படுத்துகிற கும்பலின் கைகளில் இந்த துறை சிக்கிக்கொள்ளுமோ என்கிற கவலை இருந்த சூழலில் விஜய் சுகுமார், சிவா போன்ற தோழர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த திரைத்துறையை நாங்கள் முற்போக்கு சிந்தனை களமாக பயன்படுத்துவோம் என்கிற
அந்த ஆற்றல் மிக்கவர்களாக இருக்கிறார்கள் என்பதை எண்ணி பெருமைப்படுகிறேன். இந்த தலைப்பே நம்மை வியக்க வைக்கிறது, சிந்திக்க வைக்கிறது. அந்த வகையிலே இது வெற்றி பெற வேண்டும். வெற்றி பெற வைப்பதற்கு தமிழ் சமூகம் முழுமையாக ஒத்துழைக்க வேண்டும். இந்த மாண்புமிகு பறை எப்படி ஸ்டார்ட் பண்ணோம், இது யாரோட கதை, இது என்னத்துக்காக நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்ற விளக்கத்தை நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்மாலாக சொல்லி முடிச்சிடுறேன். இப்போ இந்த கதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய எங்களோட தயாரிப்பாளர் சுரேஷ்ராம் அண்ட் சுபா மேடம் தான் இந்த கதையை வந்து எழுதியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இணை தயாரிப்பாளராக வந்த எங்கள் நக்கிரன் சாரும் கவிதா மேடமும் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணி இந்த கதையை ஒரு படமாக உருவாக்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பறை இசைங்கிறது ஒரு பொதுவான இசை. அந்த இசையை நாங்கள் எப்படி உங்களுக்கு வெளி உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத தான் இந்த ட்ரெய்லரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அடையாளம், கலாச்சாரம், நம்மளோட உணர்வு, இது எல்லாமே பிரதிபலிக்கின்ற ஒரு கலை. அதை தான் நாங்கள் எடுத்து சொல்லியிருக்கோம். தவில், மிருதங்கம், உருமி, நாதஸ்வரம் போன்ற கலைகளுக்கு தரும் மரியாதை ஏன் பறை இசைக்கு தருவதில்லை? அந்த கோட்பாடை வச்சு தான் நம்ம திரைப்படமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது இப்போது நம்ம கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் அங்கீகரிச்சிருச்சு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அங்கீகரிச்சிருச்சு. என்னோட வணக்கத்தை ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தில் எனக்கு முத சுகுமார் தான் வந்து என்ற கதை சொல்ல வந்தாங்க. வந்து இந்த கதையை சொன்னாங்க. சொல்லும்போது எனக்கு எப்படி ப்ரோ இது பண்ண போகிறீங்கன்ற மாதிரி நான் கேட்டேன். நீங்கள் பவுண்டு கொடுங்கன்னு சொல்லி நான் கேட்டு வாங்கி நான் படித்தேன். படிக்கும்போது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு எனக்கு. இது நான் பண்ணணும் அப்படின்னா நான் ஒரு பறை இசை கலைஞர், பறை இசையை கற்றுக்கிட்டால் மட்டும் பத்தாது, பறை இசை கலைஞனாக நான் வாழ்ந்தாகணும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்காகவே உலக அரங்குகளில் போய் பறை இசையை வாசித்து கொண்டிருக்கும் எங்களது திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த சக்தி கலைக்குழுவில் போய் நான் பறை கற்றுக்கிட்டு வந்து நான் இந்த படத்தில் நடித்தேன். அதை நீங்கள் இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிறத இந்த பதிவு பண்ணிக்கிறேன். இதில் எல்லாமே நாங்கள் எல்லாருமே பாதிக்கப்பட்ட ஒரு கதை தான் இதில் நாங்கள் பண்ணியிருக்கோம். அதில் பாதித்ததில் நானும் ஒரு மெயினான ஒரு ஆள். நீங்களும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த படத்துக்கு. எல்லோரும் தேட்டருக்கு வாங்க. இதை நீங்கள் வெளியில் கொண்டு போகணும். பணம் விஷயத்தை பொறுத்தளவு இல்லை அவங்க சொந்த புகைப்படத்தை பகிரும்போதாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க. இந்த படம் கண்டிப்பாக கார்த்தி வந்து அந்த சூட்சமத்தை கையில் எடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் பணத்தை மட்டும் இல்லை, அதை ஏமாற்ற கும்பல் எப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் கண்டிப்பாக சொல்லியிருப்பார். நான் வந்து இதில் வந்து ஒரு பிள்ளையார் சொல்லி மாதிரி நினைக்கிறேன். ஒரு யூஸ்வலாக முழு நீள கதாபாத்திரம் தான் பண்ணுவேன். ஆனால் இந்த படத்தில் நீளமுள்ள ஒரு முழுமையற்ற ஒரு கதாபாத்திரத்தை ஒரே ஒரு காட்சியில் பண்ணியிருக்கிறேன்னு நம்புகிறேன். ஸோ என்னால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட் இந்த படத்துக்கு நான் கொடுத்துருக்கிறேன்னு நான் நம்புகிறேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி கார்த்திக். ஸோ இந்த திரைப்படம் பொறுத்த வரைக்கும் நிர்வாகம் பொறுப்பில் வந்து இந்த ஸ்கேம் பற்றி சொன்னார். அந்த மாதிரியான எந்த சம்பவமும் எனக்கு நடக்கவில்லை. காரணம் என் அக்கௌண்டில் பணம் இல்லை. அதற்கு முன்பாகவே எனக்கு நாங்கள் வாங்கின லோனுக்கு நியாயமாகவே பணத்தை எடுத்துட்டாங்க. நானே வந்து அதுக்கே ரொம்ப வருத்தப்பட்டேன். இங்கே எங்கே அநியாயமாக ஒருத்தன் வந்து எடுக்கிறது. அதனால் வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்கேம் பற்றி சொல்லும்போது கார்த்தி வந்து இந்த கதையை சொல்கிறப்போ சூப்பராக இருந்தது. நாங்கள் 5 பேர், நான், கோதை, அதுக்கப்புறம் அர்ஜுன், அதுக்கப்புறம் வந்து அகல்யா, எல்லாரும் சேர்ந்து தான் அதை பண்ணோம். அப்புறம் இந்த படத்தில் திடீர்னு வந்து வில்லன் நான் அறிமுகப்படுத்துகிறேன் அப்படின்னு சுமையா சொல்லும்போது, நாங்கள் தான் அந்த படத்தில் வில்லன், எல்லா படத்தையும் ஏமாற்றோம், யார் அது நமக்கு தெரியாமல் வில்லன் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அப்புறம் தான் தெரிஞ்சது, ஓகே எங்களுக்கு ஒரு நெகட்டிவ் கேரக்டர் இருந்தது, அவர் தான் வில்லன் அப்படின்னு. ஸோ அந்த வகையில் அதுவும் அதே மாதிரி இந்த படத்தில் நாங்கள் ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும், பாடல்கள் பார்த்த வரைக்கும், இந்த படத்துடைய டைரக்டர் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி இந்த படத்துடைய எடிட்டர் சஜின் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சூப்பராக இருந்தது. ட்ரெய்லர் கட் பண்ண நல்லா இருந்தது, பாட்டும் செமையாக இருந்தது. அண்ட் இந்த விழாவிற்கு வருகை தந்த அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வாய்ப்பு அளித்த இயக்குனர் கார்த்திஸ்வரன் அவர்களுக்கும் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் வந்து மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும். இந்த நேரத்தில் மீடியாவுக்கும், ப்ரெஸ் எல்லாருக்கும், சோஷியல் மீடியா எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நன்றி சொல்கிறேன். அண்ட் சேம் டைம் இந்த படத்தில் வந்து தி கிரேட் சிங்கர் சித்ராமா பாடியிருக்காங்க. அந்த பாட்டு இன்றைக்கி போடல, அது வந்து கிளைமேக்ஸ் சாங்னால கொஞ்சம் அதில் நம்ம படம் பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் என்னோட தம்பி ஜெய் ஹீரோ அவர்கள் பாடியிருக்காங்க, அவருக்கும் இந்த நேரத்தில் ரொம்ப நன்றி. அந்த சைந்தவி மேம் பாடியிருக்காங்க, அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி. எல்லா பாடலுக்கும் கருணாகரன் வந்து பார்த்திங்கன்னா அழகாக எழுதியிருக்காரு. ஆக்சுவலாக ரொம்ப நன்றி ப்ரோ, ரொம்ப நன்றி. இந்த படத்தை மிகப்பெரிய அளவில் இந்த ஃபங்க்ஷன் நடத்திட்டு இருக்கேன் எங்கள் பிஆர்ஓ நிக்கில் சாருக்கு, அவங்க டீமுக்கும் ரொம்ப நன்றி. ஒரு ஷார்ட் பீரியடில் பண்ண வேண்டிய ஒரு மூவி, அப்புறம் ரொம்ப லாங்காக ட்ராவல் ஆகிடுச்சு, ரொம்ப லாங்காக. இந்த நிறைய அந்த மொபைல் ஷாட்ஸ்க்கெலாம் வந்து நிஜமாலே அந்த ஸ்டேட்ஸ்க்கெலாம் போய் ரியலாகவே ஷூட் பண்ணோம். நானும் டைரக்டரும் நிறையா ட்ராவல் பண்ணியிருக்கோம்.
படம் நல்லா வந்திருக்கு, உங்களுக்கும் பிடிக்கும்னு எதிர்பார்க்குறோம். தேங்க்யூ. படத்தில் வந்து ஆக்டராக இல்லாமல் அசோசியேட்டாகவும் ஒர்க் பண்ணியிருக்கோம் நாங்கள். ஸோ ஏதாவது ப்ராப்ளம்னா நாங்கள் சார்கிட்ட போவோம், புவனேஸ்வர் சார்கிட்ட. சார் இந்த மாதிரி பட்ஜெட் இது கொஞ்சம் ஹையாக போகுது சார் அப்படின்னு. சார் பார்ப்பார், பார்த்துட்டு பார்த்துக்கலாம்டா போ அப்படின்னு சொல்லுவார். ராதாகிருஷ்ணன் சார்கிட்ட போவோம், சார் இப்படி சொல்லுவோம், சார் இந்த மாதிரி பட்ஜெட் போகுது சார் அப்படின்னு. அவர் அவ்வளோதான், அந்த லுக்லேயே முடிச்சிடுவார். அதனால் படம் நல்லா வந்திருக்கு. எல்லோரும் தியேட்டரில் போய் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. நிர்வாகம் பொறுப்பால் இஸ் அ வெரி என்டர்டெய்னிங் ஃபிலிம் வித் அ ஸ்ட்ராங் அண்ட் பவர்ஃபுல் மெசேஜ். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக வாங்க, வந்து தேட்டரில் படம் பாருங்கள். தேங்க்ஸ் டு மை டிரெக்டர் சார் காத்தீஸ்வரன் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் தேங்க்ஸ் டு மை ப்ரொடியூசர்ஸ், ஆல் தி காஸ்ட் அண்ட் க்ரூ. உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை, ப்ரெஸ் அண்ட் மீடியா. தேங்க்யூ ஸோ மச். படம் பார்க்க வர்ற ஒவ்வொரு ஆடியன்ஸும் நான் வந்து 2.5 மணி நேரம் என் டயத்தை வேஸ்ட் பண்ணணும்னு வர்றது கிடையாது. படம் எடுக்கிற ஒவ்வொரு ப்ரொடியூசரும் நான் நல்ல படம் எடுக்கணும்னு தான் முயற்சி பண்ணுறோம். படம் பண்ணுற இயக்குனரும் முயற்சி பண்ணுறோம். அதே மாதிரி தான் மீடியா பீப்புளும் அவங்க டயத்தை செலவு பண்ணி 2.5 மணி நேரம் படம் பார்க்க வரும்போது ஒரு படம் நல்லா இருக்குது அப்படின்னா நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. தே டேக் இட் டு த ஸ்கேல் ஆஃப் த ஹைட்ஸ் அப்படின்னு சொல்லுவேன், பினக்கிள் ஆஃப் ஹைட்டுன்னு சொல்லுவேன். அந்த இதுக்குள்ள கொண்டு தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. என் 3 படத்தையும் கொண்டாடினது போல் இந்த படத்தையும் அவங்க கொண்டாடுவாங்கன்ற மிகப்பெரிய நம்பிக்கையில் இந்த டீம் பெருசாக ஜெயிக்கும்னு நான் எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருமே ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் ஏதோ ஒரு இடத்துல ஸ்கேம் ஆகிருப்போம். ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு ட்ரூ இன்சிடென்ட்ஸை பேஸ் பண்ணி எடுத்த மூவி தான் நிர்வாகம் பொறுப்பல்ல. ஸோ உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்யூ. ஸோ எல்லாருமே இந்த படத்தில் வந்து ஏன் நிர்வாகம் பொறுப்பல்ல அப்படின்னு எல்லாருமே இந்த வாழ்க்கையில் இங்கே அரங்கத்தில் இருக்க எல்லாருமே ஏதோ ஒரு ஸ்கேமில் கண்டிப்பாக மாட்டிருப்பீங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ. இந்த படம் எடுத்து நான் சில பேருக்கு போட்டு காட்டும் போதும் அப்போ தான் சொல்கிறாங்களே, நானும் ஒரு 10 லட்ச ரூபா போட்டிருக்கேன், நானும் ஒரு 5 லட்ச ரூபா போட்டிருக்கேன். இது தெரிஞ்சே எப்படி ஏமாறுறீங்கன்னு எனக்கு சீரியஸாக புரியல. இதுக்கு முன்னாடி அதே மாதிரி பேட்டர்னில் நிறைய ஏமாற்று வேலைகள் நடந்திருக்கு. அதையும் பார்த்துட்டோம், அது அப்படி நடந்திருக்குன்னு தெரிஞ்சும் திரும்ப திரும்ப ஏமாறுறாங்க. அதுவும் ஏமாற்றணும் அப்படி இல்லை, ஒரு பேட்டர்னில் வந்து உஷாராயிட்டாங்கன்னா அவன் அடுத்த பேட்டர்ன். இந்த படம் இப்போ நிர்வாகம் பொறுப்பல்லன்னு ஒரு ஸ்கேம் படம் எடுக்கிறேன்னு சொல்லி எடுத்தால் ஒரு 10 பார்ட் எடுக்கலாம், அவ்வளோ விஷயம் இருக்குது. ஸோ என்னால் முடிஞ்சதை ஒரு 4 ஸ்கேமை வந்து இந்த படத்துக்குள்ளே ஒரு எங்கேஜிங்காக இருக்கிற மாதிரி வச்சு பண்ணியிருக்கேன். படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் படம் பேசுவோம், அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன். என் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் எல்லோரும் வந்திருக்கீங்க. அவங்களெல்லாம் தனித்தனியாக நன்றி சொல்ல முடியாது, மொத்தமாக ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங். நான் ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு கேரக்டர். இன்னொரு விஷயம் நான் டெஃபினட்டாக சொல்ல விரும்புகிற விஷயம் வந்து டிரெக்ஷன் டீம், கேமரா டீம், த காஸ்டியூம்ஸ், ஸ்டண்ட், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாருமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு பயங்கர சிங்கில் வேலை பண்ணாங்க. அண்ட் இது நான் அவங்கக்கிட்டையும் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஐ வாண்ட் டு சே இட் இன் பப்ளிக் as well. I think again the direction team was fantastic. I want to give you a round of applause. We have veterans in this. Enoda scenes வந்து with Satyaraj sir and Sunil sir from Telugu. So ரொம்ப comfortable-ஆ இருந்துச்சு. Thank you again Vineet for this opportunity. லாஸ்ட் கிளைமேக்ஸ் ஃபைட் வந்து ஒரு ஃபைட்டர்ஸ் மட்டும் ஒரு 100 பேர் இருப்பாங்க நினைக்கிறேன். ஒரு 15 டேஸ் கிட்ட அந்த ஸ்டண்ட் பண்ணோம். அதில் வந்து சிங்கிள் ஷாட் பண்ணோம். சிங்கிள் ஷாட் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்கு. ஆனால் ஹரிஸ் வந்து அந்த சிங்கிள் ஷாட் வந்து ஜஸ்ட் ஒரு 1 ஹவரில் முடித்தார். அது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. அது தேங்க்யூ சார். அது சிங்கிள் ஷாட் பண்ணுறது ரொம்ப கடினமானது. கட் ஷாட் நிறைய போகலாம், ஆனால் சிங்கிள் ஷாட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது ஹரிஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லலாம். அதுக்கு முக்கியமான காரணகர்த்தாவே வினய் டைரக்டர் சார் தான். அவர் சின்ன ஒரு பிரம்மாண்ட ராஜமௌழி எப்படியோ அது மேலே நம்ம தாஸ்மஹாலுக்கு வந்து வினீத் சார் தான். அவ்வளோ கண்டென்ட்டுங்க, அவ்வளோ விஷயங்க, லைவாக விஷயம், பைக் ரேஸு, நைட் எஃபெக்ட்டு, ஃபுல் சேஸ் சார். ரொம்ப கஷ்டம் அது. அந்த இடத்துல பர்மிஷன் வாங்கி பண்ணுறது அது வந்து எப்படி தான் பர்மிஷன் வாங்கினே தெரில. ஏன்னா 2019 வரைக்கும் நான் சினிமாவில் என்ன பண்ண போகிறேன்னு தெரியாத டைமில் இருக்கும்போது ட்ரெய்லர்ஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு படம் ஒழுங்காக ஓடல. ஸோ அப்படி இருக்கும்போது ரஞ்சித் வந்து அவன் வந்து சொன்னால் அந்த மாதிரி வந்துட்டு நான் ஒரு டேரக்டர்கிட்ட வந்து ஒர்க் பண்ணுறேன்னா நீங்கள் வந்து பாருங்கள், எடிட்டர் பார்த்துட்ருக்கோம். சரி, நான் அவர் போய் சும்மா கேஷுவலாக மீட் பண்ணதுக்காக தான் போனேன் 2019. ஒரு 2 மினிட்ஸ் சும்மா ஃபார்முலாக பேசிகிட்டு இருந்தோம். உடனே டக்குன்னு கதையை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு.
அவர் எதை நம்பி என்ற அந்த கதையை அன்றைக்கி சொன்னாருன்றது எதுவுமே தெரில. அந்த நம்பிக்கை அவர் சொன்ன உடனே நான் சரி இந்த படம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு முடிவு பண்ணி அன்றைக்கி அவர் எனக்கு அந்த சான்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் தான், அதுக்கப்புறம் நான் ஒரு 12 படம் பண்ணிட்டேன். ஸோ அதில் வந்து ரொம்ப முக்கியம் வந்து எனக்கு அவர் அன்றைக்கி என் மேல் நம்பிக்கை வச்சு அந்த லிஃப்ட்டுன்ற படம் எனக்கு கொடுத்தது. ஏன்னா அது வந்து என்னை கரியரே சேஞ்ச் பண்ணிச்சு ஆக்சுவலாக. ஸோ ஒரு ட்ரெய்லர் எடிட்டராக போயிட்டுருக்கேன், என்னை வந்து ஒரு மூவி எடிட்டராக கம்ப்ளீட்டாக மாற்றி இன்னைக்கு கம்ப்ளீட்டாக அது ஒரு ப்ரொஃபஷனாக எனக்கு ஆக்கி ஒரு 13 to 14 மூவிஸ் இப்போ முடிஞ்சு இப்போ பண்ணிகிட்ருக்கேன். கரண்ட்டாக இப்போ 4 படம் பண்ணிகிட்ருக்கேன்னா அவர் என் மேலே வச்ச நம்பிக்கை தான். அதனால தான் ஜென்ரலாக நானே எப்பவுமே எல்லாரும் சொல்லுவேன், நம்பிக்கை வைங்க இன்னொருத்தவங்க மேலே, கண்டிப்பாக தான் நடக்கும் பாசிட்டிவ் அப்படின்னு. சாங்கை பொறுத்த வரைக்கும் இதில் சொல்லணும்னா இதில் 5 சாங் இருக்குது. இப்போ இந்த ட்ராக்கில் இப்போது ட்ரைலரில் வந்துருக்கிறது ஒரு முக்கியமான ஒரு ட்ராக் படத்தில். இப்போ அங்கேருந்து ஒரு சத்தம் வந்ததில் எல்லோரும் அந்த ட்ரைலர் முடியும் போது அதில் ஒரு 10-12 பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லோரும் ரேப்பர்ஸ். காம்போசிஷன் வரும்போது பாடல்கள் டியூனாக போட்டுடலாம். பட் when it comes to ரேப், அதுவும் ஒரு ரேப் ஆர்டிஸ்டோட வாழ்வியலில் இருந்து அதை நம்ம யோசிக்கணுங்கிறப்போ ஐ ரியலி நீடட் சம் இன்ஸ்பிரேஷன். And those 30 were those inspirations. And they took me to a different level. இது வந்து பாட்டை கம்போஸ் பண்ணலாம் விடவே இல்லை அவங்க என்ன. They kept throwing grooves and பாட்டு என்ன கொடுத்தாலும், என்ன கைண்ட் ஆஃப் பீட் கொடுத்தாலும் இது வந்து பெரிய லேர்னிங் ஃப்ரம் ஆல் தோஸ் கைஸ். இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டில் என்னை சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் வந்து அவரை ஃபஸ்ட்டு டைமாக மீட் பண்ணது வந்து வேறு ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட் டைமாக அவரை மீட் பண்ணேன். இந்த ப்ராஜெக்டில் நான் இருக்க போகிறேங்கிறது எனக்கு தெரியாது, இந்த ப்ராஜெக்டில் அவர் என்னை கூப்பிடுவாருங்கிறது எனக்கு தெரியல. அதுக்கப்புறமா ஆடிஷனுக்காக கூப்பிட்டுருந்தாங்க, ஆடிஷனும் போய் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டேன். ஆடிஷன் அட்டன் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக கூப்பிட மாட்டாங்க என்ன அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் கூப்பிட்டு பவுண்டு கொடுத்து ஃபுல்லாக படிச்சிருங்க அப்படின்னு சொன்னாங்க. பவுண்டு படித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டை நான் கரெக்டாக பண்ணலை அப்படின்னா சினிமாவில் இதுக்கப்புறம் எந்த சான்ஸுமே எனக்கு கிடைக்காது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ராஜெக்ட், அந்த பியூட்டிஃபுல்லான ப்ராஜெக்டில் எனக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு கேரக்டர். அதுக்கப்புறம் நான் நடிக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேங்கிறது உண்மை. அதை விட ஒரு 10% எக்ஸ்ட்ராவாக கோரியோகிராஃபர் ஆகணும், சினிமாவில் வந்து நான் ஒரு டான்ஸ் மாஸ்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். நான் தமிழ் படங்கள் நிறையா பண்ணியிருக்கேன், பட் எதுவுமே பெருசாக பேசப்படலை. நான் பண்ண படங்களில் இருக்க பாட்டுகளோ நடனமோ சரியாக பேசப்படலை. அதுக்கும் எனக்கு இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய சான்ஸ் கிடச்சிச்சு. அந்த பாட்டு எப்படி இருக்க போகுது அப்படின்லாம் நான் இப்போயே சொல்லிட்டா கண்டிப்பாக டைரக்டர் திட்டுவார் போல், அதனால் நான் அந்த பாட்டை பற்றி சொல்லலை. இளைஞர்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கிற ஒரு பாட்டாக இருக்கும். அந்த பாட்டில் நான் கொரியோகிராஃப் பண்ணியிருக்கேன். இது என்னோடய ஃபஸ்ட்டு மேடை ஆக்சுவலாக சினிமாவில். நான் ஒரு ஃபஸ்ட்டு படம் பண்ணியிருந்தாலும் இதை நான் ஃபஸ்ட் டைம் ஸ்டேஜில் ஏறுறது. இந்த ஸ்டேஜ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது, எனக்கு கொடுக்கல. ஸோ ஏன் கொடுக்கலன்றதை யோசிக்கிறதை விட்டுட்டு நான் இந்த ஸ்டேஜை உருவாக்கணும்னு நினச்சேன். நிறைய பேரை மேலே ஏற்றி விட்டு அழகு பார்க்கணும்னு நினச்சேன். இந்த படத்தில் கிட்டத்தட்ட 137 துணை நடிகர்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தில் 8 புது ரேப்பர்ஸை நாங்கள் இந்த படத்து மூலமாக நாங்கள் அறிமுகப்படுத்தலை, அடையாளப்படுத்தியிருக்கோம். ஒரு ரேப்பராக இருக்கிற ஒரு பையனோட லைஃப்பை பற்றின ஒரு விஷயந்தான் இந்த படம். தாஷமக்கான் அப்படின்றது நான் வளர்ந்த ஏரியா, எனக்கு பரிச்சயமான ஏரியா. நிறைய பேர் சென்னையை பற்றி படம் எடுக்கிறாங்க. ஸோ நான் இங்கே சென்னையில் வளர்ந்த ஒரு பையன். ஸோ நான் இந்த சென்னையை எப்படி காட்டணும்னு நினைக்கிறேனோ அந்த மாதிரி காட்டணும்னு ஆசைப்பட்டேன். இந்த படத்தில் காட்டியிருக்கிறேன். இந்த படத்தில் சென்னையோட ஒரு கலர் கண்டிப்பாக தெரியும். சென்னைன்றது வெறும் வைலன்ஸ் இது மட்டும் கிடையாது, அது ஒரு கலைக்கூடம். அங்கே வந்து ஏகப்பட்ட கலைஞர்கள் வந்திருக்கிறாங்க, ஏகப்பட்ட முற்போக்கு சிந்தனையாளர்கள் வந்திருக்கிறாங்க, ஏகப்பட்ட பேர் இந்த சினிமா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, சொசைட்டி கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த சென்னையில் நார்த் மெட்ராஸில் நடந்திருக்கு. ஸோ என்னை பொறுத்தவரையிலும் நார்த் மெட்ராஸ்ன்றது ஒரு சென்னையோட பிரேசில், அந்த மாதிரி தான் இந்த படத்தில் காட்டியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ ஐம் வெரி ஹாப்பி ஃபார் திஸ். ஃபஸ்ட் லுக்குக்கே எதுக்கு ப்ரெஸ் மீட் அப்படின்ற ஒரு கொஸ்டின் எனக்குள்ளேயே ஓடிச்சு. பட் என்னென்னா இந்த டைட்டிலை பற்றியும் ஒரு சில விஷயங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணோம். அது உங்ககிட்ட உங்கள் முன்னாடி இந்த ப்ரோமோ வந்து ஃபஸ்ட்டு ஆடியன்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் போட்டு காமிக்கணும் அப்படின்றது தான் இன்டென்ஷனாக இருந்தது. டேரக்டர் முன்னாடியே சொன்ன மாதிரி தாஷமக்கான் நிறைய பேர் அந்த ஏரியா பற்றி கேள்விப்பட்டிருப்போம், எங்கேயோ காதில் கேட்டிருப்போம். நானும் சென்னையில் பிறந்து வளர்ந்த பையன் தான், கேள்விப்பட்டிருக்கேன். பட் அதோடைய உலகத்தை நான் பார்த்தது கிடையாது. அஃப்கோர்ஸ் டேரக்டர் வந்து அங்கேயே பிறந்து வளர்ந்ததுனால அவருக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு ஏரியா. ஸோ அவர் மூலமாக தான் நான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ எல்லாருமே இங்கே நம்ம எல்லோரும் நான்வெஜ் சாப்பிடுவோம், பட் அது எங்கேருந்து வருது அப்படின்னு தெரியாது. தாஷமக்கான் பற்றி முக்கியமாக ஃபஸ்ட்டு சொல்லணும் அப்படின்னா அது ஒரு மீட் கேபிட்டல். அங்கேருந்து தான் நம்ம தமிழ்நாட்டுக்கும் சரி நிறைய இடங்களுக்கு வந்து
மீட் சப்ளை ஆகக்கூடிய ஒரு இடம் தாஷமகான். ஸோ இதுதான் வந்து அந்த ஏரியாக்கான ஒரு முக்கியமான அடையாளம். அதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குது. அதுக்கப்புறம் என்னோடய கேரக்டரை பற்றி நான் சொல்லணும். ஒரு ரேப்பராக ப்ளே பண்ணுறேன். ஸோ ரேப் கல்ச்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் 90s லைக் சின்ன வயசில் இருக்கும்போது எமினம்லேருந்து ஆரம்பித்து 50 சென்ட்லேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் இங்கே வந்து ரஹ்மான் சார் வந்து பிளாஸே அவருடைய இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஹிப்ஹாப் தமிழா ஆதி ப்ரோ அவர் வந்து ஒரு பெரிய புரட்சி பண்ணார். யோகி பி அண்ணனும் அவருடைய குழுவினர் நம்ம நிறைய கேட்டு என்ஜாய் பண்ணியிருக்கோம். அங்கேண்டு அப்படியே இங்கே வந்தோம் அப்படின்னாக்கா இப்போ இண்டி மியூசிக் ரேப் கல்ச்சர் வந்து பயங்கரமாக வளர்ந்துருக்கு. நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் இன்றைக்கி வந்து உதாரணத்துக்கு அறிவாக இருக்கட்டும், அசல் கோலாராக இருக்கட்டும், பால் டப்பா அவங்களா இருக்கட்டும், இன்றைக்கி உலகம் முழுக்க போய் ஷோஸ் பண்ணுறாங்க, கலக்கிறாங்க. அது மூலமாக ஒரு பெரிய புரட்சியே பண்ணுறாங்க அவங்களோட வரிகள் மூலமாக, அவங்களோட மியூசிக் மூலமாக. ஸோ இது எல்லாம் வந்து இந்த கதையை பண்ணுறதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கு. அண்ட் எனக்கு பர்சனலாக இங்கே இருக்கக்கூடிய நம்ம டீம் மை பாய்ஸ் இங்கேயும் இருக்காங்க, அங்கேயும் இருக்கீங்க. நீங்கள் தான் இன்ஸ்பிரேஷன். நான் கேட்டேன் இதுக்கு நான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டேன். நீங்கள் வேறு யார்ட்டையாவது கேட்டிங்களா, எனக்கு இது சூட்டபுளாக இருக்குமா, யார்ட்டையாவது சொன்னீங்களா, யார்ட்டையாவது சஜஷன் கேட்டிங்களா? இல்லை எல்லாருமே கொஞ்சம் சந்தேகமாக தான் சொன்னாங்க அப்படின்னு. சந்தேகமாக சொன்னாங்களா, சரி அப்போ கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா மற்றவங்க வந்து சில நேரத்தில் வந்து இவரால் பண்ண முடியுமா, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லும் போது தான் நமக்கு இன்னும் அது ஸ்ட்ராங்காக இல்லை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். ஸோ இது ஒரு ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு கேரக்டராக இருந்தது. அவுட் ஆஃப் மை கம்ஃபர்ட் ஜோன் தான் நான் சொல்லணும். பட் எஸ், ஐ திங்க் வி ஹவ் டன் ஜஸ்டிஸ்ன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நீங்கள் கூடிய சீக்கிரம் சாங்ஸு, ட்ரெய்லர், டீசர்லாம் வரும், அப்போ பார்ப்பீங்கன்னு நான் நம்புகிறோம். படத்தில் புன்னகைன்ற கேரக்டர் பண்ணுறேன் சினிமா டூர் என்டர்டைன்மெண்ட்டில். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறது என் ஹஸ்பண்ட் தான். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு படத்தில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டு அவர் தான் என்னை நடிக்க வச்சது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் மை ஹஸ்பண்ட் அண்ட் மை பிரதர் ரஞ்சித் அண்ணா. எல்லாருமே வந்து இந்த படம் நல்லபடியாக முடிச்சு கொடுக்க ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள். ப்ரொடக்ஷன் நம்பர் 1. இது ஃபஸ்ட்டு பாலாஜி சாருக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரொடக்ஷன் நினைக்கிறேன். பட் சினிமாவுக்கு புதுசு கிடையாது, ரொம்ப வருஷமாக சினிமாவில் இருக்காங்க, நிறைய படத்துக்கு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிகிட்ருக்காங்க. என்னோட அடுத்த படத்துக்கும் பாட்டாக இருக்கிறதா சொல்லியிருக்காரு. ஸோ வாழ்த்துக்கள். இந்த படம் கண்டிப்பாக பெரிய லெவலில் வரும். ஏன்னா இந்த டேரக்டரும் நான் கிட்டத்தட்ட ஷார்ட் ஃபிலிம் பண்ண டைம்லேருந்து நான் பார்த்துருக்கேன். ரொம்ப வருஷமாக என் கூட ட்ராவல் பண்ணிட்டுருக்காரு. ஸோ டெஃபினெட்லி திஸ் இஸ் கோன் பி a குட் பிரேக். வாழ்த்துக்கள் உங்களுக்கும். டெஃபினெட்லி திஸ் இஸ் கோன் பி a கிரேட் ஒர்க். ஏன்னா அவங்க ரெஃபரன்ஸ் காட்டினதுலேருந்து இந்த ப்ராஜெக்ட் எப்படி வரும்ன்றதுலேருந்து எல்லாமே பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ லொக்கேஷன்லேருந்து எல்லாமே புதுசாக இருக்க போகுது இந்த படத்துக்கு. அண்ட் சப்போர்ட்டிங் காஸ்ட் வந்து ஜேபி சார், வினோதினி மேம் எல்லாமே இருக்காங்க, நிறையா என்னோட கோ ஆர்டிஸ்ட் எல்லாமே. அண்ட் டெஃபினெட்லி திஸ் வில் பி சம்திங் நியூ. ஒரு நிறைய பேர் சொல்லுவாங்க மலையாளம் மாதிரி ஏன் இங்கே படம் எடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்லாம். கிட்டத்தட்ட அந்த ஜானரில் தான் இந்த படம் எழுதியிருக்காங்க. அண்ட் மேக்கிங்கும் கிட்டத்தட்ட அது மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படங்கள் வந்து ஒரு பெரிய திருப்பத்தை தரோன்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய படங்கள் எக்ஸாம்பிளாக கொண்டு வரதுக்காக இந்த படமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ வாழ்த்துக்கள் மறுபடியும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ இன் திஸ் ப்ராஜெக்ட். நன்றி.